பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20 ஜனவரி 2026 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 19 ஜனவரி நியூஸ் பேப்பர் வந்து நாளைக்கு 19, 21 2 நாள் நியூஸ் பேப்பர் நான் சொல்லிடுறேன்ப்பா. ஏன்னா 19 நியூஸ் பேப்பர் எங்கள் வீட்டுக்கு வரலை, அது தனியாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுக்கணும். ஸோ அதை எடுத்து நான் 19, 21 சொல்லிடுறேன். இன்னைக்கு 20 ஜனவரி நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ரைட், ஓகேப்பா. ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு சட்டப்பேரவை கூடிடுச்சு. வழக்கம் போல் ஆளுநர் வந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டார். சரியா, இதான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளவு ஆகாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் என்றைக்குமே பவர் அதிகம். நியமன உறுப்பினர் எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவு இருந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து மரியாதை. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேற இன்னைக்கு முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நியூஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேற நியூஸ் எதுவும் இல்லை. இந்த இருக்கு பாருங்க. அதாவது UAE ஐக்கிய அரபு அமீரகத்தோட அதிபர் ஷேக் முகமது பின் ஷாயத் அல் நஹ்யான், சரிங்களா? ஐக்கிய அரபு அமீரகத்தோட அதிபர் யார் அப்படின்னா ஷேக் முகமது பின் ஷாயத் அல் நஹ்யான் திங்கட்கிழமை வந்து இந்தியா வந்திருக்காரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த UAEக்கும் நம்மளுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கும் நம்மளுக்கும் 2032ஆம் ஆண்டுக்குள்ள $2 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் வந்து கையெழுத்தாயிருக்கு, சரிங்களா? அதாவது 18.17 லட்சம் கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் எவ்வளோ அப்படின்னா 2032 வருஷத்துக்குள்ள $200 பில்லியன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வந்து இந்த இது பாருங்க, அவங்க ஐக்கிய அரபு அமீரகத்தோட முதலீட்டோட குஜராத் மாநிலம் தோலேரா அப்படின்ற பகுதியில் சிறப்பு முதலீட்டு மண்டலம் ஏற்பாடு பண்ண போகிறாங்கப்பா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பு முதலீடு மண்டலம் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் எங்கே ஏற்படுத்தப்பட போகுது அப்படின்னா குஜராத் மாநிலம் தோலேரா அப்படின்ற பகுதியில் ஏற்படுத்த போகிறாங்க. UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட உதவியோட, சரியா? இதுபடி அங்கே சர்வதேச விமான நிலையம், பசுமை துறைமுகம், எரிசக்தி உள்கட்டமைப்பு இது எல்லாமே வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் மாநிலம் தோலேராவில் மறந்துடாதீங்க, சரியா? அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான்ப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்து தான் இருக்கும். வேறு குடியரசு தினம் சார்ந்து இருக்குது, பட் அதில் நியூஸ் மாதிரி எதுவும் இல்லை, சரியா? ரைட்டு, நம்ம இந்த இது பார்க்கலாம். ரைட்டு, ஏற்கனவே இப்போது பீச் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி வந்து குஜராத்தில் நடைபெற்றுருக்கு. அதே மாதிரி 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டி கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா லடாக்ல, சரிங்களா? லடாக் யூனியன் பிரதேசத்தில் செவ்வாய்க்கிழமை துவங்க இருக்கு. மத்திய அரசோட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இதை வந்து எடுத்து நடத்த போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த கேலோ இந்தியா விளையாட்டோட 2 முக்கிய நோக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பொதுமக்களிடையே விளையாட்டு பங்கேற்பை ஊக்குவிப்பது ஒன்று, சிறந்த விளையாட்டு திறமைகளை உருவாக்குவது என்ற இரட்டை நோக்குடன் செயல்பட்டு வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி 2 இரட்டை நோக்கம் என்னன்னா, பொதுமக்களிடையே விளையாட்டு பங்கேற்பை ஊக்குவிக்கிறது ஒன்று, சிறந்த விளையாட்டு திறமைகளை உருவாக்குவது 2, சரிங்களா? அப்போ குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி 6வது 2026 எங்கே நடக்குது அப்படின்னா லடாக்ல நடக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு உமன்ஸ் ப்ரீமியர் லீக் போயிட்டுருக்கு. அது அவங்க ஃபைனல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் யார் மேன் ஆஃப் த மேட்ச்சு, மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அது போக ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி துவங்கியிருக்கு. அது வந்து ஃபைனலில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா கிராண்ட் ஸ்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது. அடுத்தது இந்த பாருங்கள், காலநிலை கல்வி குழுமை பணிகள் அப்படின்னு குழுமை பள்ளிகள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் துவங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியப்பா, காலநிலை கல்வி குழும பள்ளிகள் திட்டம். இது என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை ப்ளஸ் சுற்றுச்சூழல் மாற்றத்துறை 2 பேரும் சேர்ந்து இதை நடத்த போகிறாங்க, சரிங்களா? பள்ளிகள் ப்ளஸ் காலநிலை மாற்றத்துறை, சரிங்களா? 2 துறையும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. மெயினாக என்னென்னா, பள்ளிகளுக்குள்ளே இருக்க சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது. இது பாருங்கள், அதன்படி மாணவர்களுக்கு கோடைக்கால குளிர்கால இயற்கை முகாம்கள், காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி ஆசிரியர்களுக்கு உறைவிட பயிற்சி முகாம், சரிங்களா? காலநிலை மாற்றம் குறித்தும் பயிற்சி கொடுக்குறாங்க. ப்ளஸ் மாணவர்களுக்கு கோடைக்கால குளிர்கால இயற்கை முகாம்கள் அந்த காலநிலை மாற்றம் சார்ந்து சொல்லித்தர போகிறாங்க. ஸோ மாணவர்களுக்கு சூழல் அறிவோம் என்ற தலைப்பிலான வினாடி வினா, சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழல் அறிவோம் அப்படின்ற வினாடி வினாவும் இந்த திட்டம் மூலியமாக நடத்த போகிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது
2025-26ஆம் ஆண்டுக்கான குளிர்கூரை முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு வந்து நடத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா அம்பத்தூரில் உள்ள பெருந்தலைவர் காமராசர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. என்ன அப்படின்னா இந்த தான் குளிர்கூரை முன்னெடுப்பு அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு. எங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இருக்க பெருந்தலைவர் காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில். ஸோ இந்த முன்னெடுப்பு எடுத்ததுனால அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கு. 1.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கு. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்துட்டு இந்த மாமல்லன் நீர்த்தேக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெம்மேலி அப்படின்ற இடத்துல இந்த மாமல்லன் நீர்த்தேக்கம் கட்ட போகிறாங்க. ஸோ 342.60 கோடி 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை அது மூலியமாக சென்னைக்கு வழங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எந்த ஆற்றுக்கு நடுவில் இந்த நீர்த்தேக்கம் கட்ட போகிறாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் வரலாம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா எந்த ஆற்றுக்கு நடுவுலையும் கிடையாது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு நீர்நிலைகளும் நிரம்பி அதோட உபரி நீர் வந்து நிறையா வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த உபரி நீரை தடுத்து இந்த மாமல்ல நீர்த்தேக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெம்மேலி அப்படின்ற இடத்துல கட்ட போகிறாங்க. ஸோ உபரி நீரை வந்து தடுத்து அந்த உபரி நீர் வர்ற இடத்துல இந்த அணை கட்டுறதுனால கூடுதலாக 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ் 20 வந்து அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து 19, 21 2 நாள் நியூஸ் வந்து பார்த்துலாம்ப்பா. நன்றி.